ஹாய்! எனது அன்பான பைக் ஓட்டும் புள்ளிங்கங்களுக்கு வணக்கம். சகோதர, சகோதரிகளுக்கும் வணக்கம். பைக் யார் ஓட்டல சொல்லுங்க? ம். பைக்ல அப்படி ஜிக்ஸாக் போடுறது, ஸ்ப்ளிட் அடிக்கிறது, அப்புறம் என்ன பண்றது? இப்ப ஸ்ப்ளிட்டு மட்டுமா அடிக்கிறீங்க? அ. ஓகே. இன்னைக்கு நான் என்ன பேசப் போறேன்னா, பைக். பைக்ல பைத்தியமா திரியிற இன்றைய காலத்து இளைஞர்கள். யாஹ்! சரி அப்ப நீ பைக் ஓட்ட மாட்டியா? உனக்கு தான் ஆசை இல்லையான்னு கேட்காதீங்க. ஆசைங்கிறது எல்லாத்து மேலயும் வரும். யாருக்கு வேணாலும் வரும். யாரு மேல வேணாலும் வரும். பிகாஸ் தட்ஸ் ஜஸ்ட் எ திங். யாஹ்! ஜஸ்ட் ஒரு நார்மல் தான். ஒரு ஃபீல், ஒரு உணர்வு ஆசைங்கிறது. பட் எல்லாருமே எல்லாத்து மேலயும் ஆசைப்படு, எது வேணாலும் ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க. பட் யார் மேலயும் பைத்தியமா இருக்காதன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? யார் மேலயும் பைத்தியமா இருக்காத, அந்த மாரி பண்ணாத, அந்த மாரி பைத்தியக்கார செயல செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் அப்போ சில பேர் அம்மா, அப்பாவோட ரத்தத்த உறிஞ்சி என்ன சொல்றது? அவங்க எப்படிலாமோ சம்பாரிப்பாங்க. ஈவன் அவங்க அப்பா சாக்கடை கூட அள்ளலாம். அவங்க அம்மா மைண்ட் மார்க்கெட்ல மீன் கூட விக்கலாம். ஆனா உனக்கு தேவை வெறும் பைக். அதுவும் சாதாரணமா ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்லாம் இல்ல. குறைஞ்சது நான் சொல்றது குறைஞ்சது தான். குறைஞ்சது 1,50,000 ம். ம். இப்போலாம் 1,50,000க்கு எவன் பைக் விக்கிறான்? 2,00,000 வந்துருது. ஏன் காரே வாங்கிரலாம் மாட்டீங்க? குறைஞ்சது ஒரு 1,50,000, 1,400,000, 2,00,000 அந்த மாரி தான் பைக் வேணும். பட் அவனோட நிலைமைய பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 சைக்கிள் வாங்குறதுக்கு தான் இருக்கும். ஆனா, சரி நீ ஏன் சம்பாரிச்சு வாங்குற? ஓகே. ஃபர்ஸ்ட்டு நான் எல்லாத்துக்குமே என்னைய மாரி உள்ள டீனேஜர்ஸ்க்கு தான் நான் பேசுறேன். அதனால தான் வாப்போன்னு பேசுறேன். யாரும் தப்பா எடுத்துக்க வேணாங்க. நான் மரியாதை இல்லாமலாம் பேசல. நான் சாதாரணமா, சமமா நான் பாட்டுக்கு நார்மலா தான் பேசுறேன். ஓகேங்களா? இப்ப உனக்கு பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்கு. இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களே பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்னடா நீ ஃபியூச்சர்ல உனக்கு என்ன ஆசைன்னா, பைக் வாங்கணும்டா. பைக் வாங்கி சும்மா இருக்கறதுலயே டாப் ஸ்பீட்ல இந்த பைக்ல அப்படியே அப்படி இப்படி ஜிக்ஸாக் அடிச்சுக்கிட்டு போணும்டா." அப்படின்னு சொல்றான். அத கேட்கிறப்ப நான் என்ன சொல்லுவேன்? "ஏய் சூப்பர்ரா, சூப்பர்ரா உடனே அத பண்றா" அப்படின்னா நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இது என்னங்க? இது என்ன வகையான ஆசை எனக்கு புரியல. இப்ப உனக்கு என்னடா எதுவும் ஆசை இருக்கான்னு கேட்டா, நான் அந்த மாரி ஆவணும், இந்த மாரி ஆவணும்னு சொன்னா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்காக நான் எந்த பையனுமே அந்த மாரி பொறுப்பு இல்லாம இருக்கான்னு அப்படிலாம் சொல்லல. சில பேர். நம்மளோட வீடியோல எப்பயுமே அதிகமா பேசுற சில பேர். சில பேர பத்தி தான் நம்ம பேசுறோம். ஓகேங்களா? ஓகே. அப்படி சில பேத்தோட அந்த மைண்ட் செட் அப்படி இருக்கு. சரி இப்ப இந்த பைக் வாங்குறோம். வாங்கி ஓட்டுறோம் எல்லாம் ஓகே. ஆ ஹெல்மெட்டு அதெல்லாம் கூட வேணாம். நார்மலா ஓட்டுனா நீ எதுக்குப்பா ஹெல்மெட் போடணும்? ஆ கர்ச்சீப்ப போட்டு மூடி வச்சிருக்காங்க அவனோட தலைய. ஏன்னா அவனுக்கு தலை எங்க இருக்குன்னே தெரியல. புதருக்குள்ளார ஓடிடுச்சு பாவம். பிங்க் கலர்ல உள்ள சட்டை சிவப்பு கலர்ல மாறுது. அந்த சட்டைய கத்தியில வெட்டுனோம்னா கூறு போடலாம். ஏன்? இப்ப ரத்தம் எப்பயுமே லிக்விடா இருக்கு. ரத்தம் கட்டியா வருதுல்ல. இப்ப ஏன் அந்த சட்டை கட்டி ஆகுது? ஸ்டிக் ஆகுது. இந்த சட்டை ஃபுல்லா ரத்தம். உன் அம்மா, அப்பா குடுத்த ரத்தத்த அதான் என்ன சொல்றது? உங்க அம்மா, அப்பா எல்லாத்தையும் விடு. உனக்கு உன் மேல ஆசை இல்லையா? இப்ப பைக் ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்க. பைக்க வாங்கி அத ஒரு கனவா நினைக்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப இப்ப நம்ம பொல்லாதவன் படத்தையே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தனுஷ் அண்ணா அந்த பைக்க லவ் பண்ணுவாரு. ஓகேங்களா? அந்த பைக் மேல அந்த ஒரு ஆசை, அது எல்லாமே நம்ம சாதாரணமா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு உள்ள ஆசை தான். இப்ப எனக்குமே கேட்டீங்கன்னா, பைக் வாங்கணும்னு ஆசை. அந்த பைக்ல அப்படியே ஜாலியா போறது, அதெல்லாம் நல்லாருக்கும். சூப்பர் தான். அந்த எதார்த்தமான ஒரு ஆசைகள அந்த பொல்லாதவன் படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா அதே படத்துல வீர சாகசம் பண்ற மாரியோ, அடியில பூந்து போற மாரியோ, தலை வெட்டி கிடக்குற மாரியோ காமிக்கல. அதான்.
ஸோ அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே பண்றீங்க. ஆசையா இருக்கு. பைக் உங்களுக்காக தான் நீங்க வாங்குறீங்க. ஆசைப்பட்டு வாங்குறீங்க. ஆனா அத நீங்க ஓட்டுறதுக்கே நீங்களே இல்லன்னா, அப்புறம் எதுக்குடா வாங்குறீங்க? அப்புறம் வாங்கி என்ன யூஸ் சொல்லுங்க? நீங்களா ஓட்டணும்னு தானே வாங்குறீங்க. வாங்குறீங்களா? இல்ல வாங்கி தர சொல்லி நச்சரிக்கிறீங்களா? சூசைட் அட்டெம்ப்ட் பண்றீங்களா? கைய அறுத்துக்கிறீங்களா? கால அறுத்துக்கிறீங்களா? உங்க அம்மா, அப்பாவ கொலை மிரட்டல் விடுறீங்களா? எல்லாம் தெரியாமயா இருக்கு? எத்தன வீடியோ பார்க்குறோம், எத்தன டெலிவிஷன்ல பார்க்குறோம். இப்படிலாம் ஒண்ணு வேணுமா? அ ஏன்டா நீ கையெடுத்து நான் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேரணும்னு சொல்லலாம்டா. நீ கையெடுத்து நல்ல ஒரு காலேஜ்ல நான் இந்த மாரி படிக்கணும்மா அப்படின்னு சொல்லலாம்டா. நீ கையெடுத்து தான் சொல்லணும்னு எதுவும் இருக்கா? நீ போற வழியே சரியில்லையே! உனக்கு அந்த ஒரு விஷயம் வேணும்னு நீ அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா அத பண்றன்னா, அப்ப அத வாங்கி குடுத்தா நீ இன்னும் எப்படி பைத்தியமாவ? அத தான் ரோட்ல எத்தனையோ வாட்டி நம்ம பார்க்குறோம்ல டெய்லியும். ம். எத்தன பேர் உன்னைய அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. அதான் பழகிருச்சா? யாரடா திட்டுறாங்க? உன் குடும்பம். அவங்க உன்னைய திட்டல. என்னைக்குமே பாருங்களேன், "ஏன்டா" அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சு, அந்த கடைசியா பார்த்தோம்னா, அந்த ஏன்டாங்கிறது மட்டும் தான் உனக்கு சொல்லியிருப்பான். மத்தது எல்லாமே உங்க அம்மா, உங்க அம்மா, உங்க அம்மா, உங்க அம்மா தான். உங்க அப்பாலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. உன் தாத்தாவெல்லாம் யாரும் இழுக்க மாட்டாங்க. உங்க அம்மா, உன் தங்கச்சி, உன் பொண்டாட்டி, உன் புள்ள எல்லாத்தையும் இழுப்பாங்க. ஆமா. நீயே சொல்லேன். நார்மலா இன்னொரு பைக் நின்னுட்டு இருக்கு. பைக்கே வச்சுக்கலாம். பைக்கும். பைக்க வச்சுட்டு இருக்கிறப்ப, சிக்னல்ல நின்னுட்டுருக்கு. நீ சரட்டுன்னு பூந்து, அவன் மணிக்கட்ட உடைக்கிற மாரியே போயி, டக்குன்னு இங்கிட்டு பூந்து, ஆ ஒரு காருக்குள்ளார சைடு மிரர இடிக்கிற மாரி போய் இடிக்க மாட்ட. நேரா போயிட்டுருப்ப. அப்போ உன்னைய அப்படி திட்டாம என்னடா பண்ணுவானுங்க? அ? நீ எக்கேடே கெட்டு போ. அதெல்லாம் நான் சொல்லல. ஆனா எல்லாமே உன் ஹெல்த்த தானே பாதிக்குது. உன்னோட இத தானே பாதிக்குது. நான் மறுபடியும் கேட்கிறது தான், ஆசைப்பட்டு பைக் வாங்குறீங்க. எதுக்காக வாங்குறீங்க? உங்களுக்காக தானே வாங்குறீங்க. நீங்க ஓட்டணும்னு தானே வாங்குறீங்க. அத ஓட்டுறதுக்கே நீ உயிரோட இல்லன்னா, அப்புறம் யாருக்காக அது? எதுக்கு அப்புறம் இவ்ளோ நச்சரிச்சு வாங்குற? கைய அறுத்து, கால அறுத்து, தூக்கு மாட்டிக்க போயி. அதெல்லாம் கேட்கிறப்போ உண்மையாலுமே அசிங்கமா இருக்கு. ஒரு ஆ ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இப்ப கேள்விப்பட்டது தான். அப்ப இந்த மாரி நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டது. ஆ ஒரு புனிதமான லவ்வுக்கு வந்து அம்மா சைட்ல அவங்க அந்த பொண்ணு வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பையன் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்தா நம்ம டி. ராஜேந்தர் சார் படமே அதுக்கு வந்து ஒரு அத்தாட்சி. அந்த மாரி. ஒத்துக்க மாட்டாங்க. அதனால சூசைட் அட்டெம்ப்ட் எவ்வளவோ நடந்திருக்கு. அதாவது ஹோலி டெத். புனிதமான சாவு. ஆ ஒண்ணும் இல்ல. அல்பாயுஸ்ன்னு என்னன்னு தெரியுமா? நீங்கலாம் போய் இந்த மாரி பைக்க வாங்கிட்டு வந்து திடீர்னு சாவுறீங்களே அதான்டா அல்பாயுஸ். எதுக்கு? ஏன் இப்படி? இப்ப அ உங்க அம்மாவோ, இல்ல உங்க அப்பாவோ உங்க அப்பா வந்து ஒண்ணும் பேங்க் ஆஃபீசர் கிடையாது. ஐஓபி பேங்க்ல. உங்க அம்மா வந்து ம இது என்ன சொல்றது? ஏதோ ஒரு ஹையர் ஸ்கூல்ல வந்து அவங்க பிரின்சிபல் கிடையாது. சாதாரணம். ரொம்ப அடிமட்டம். நம்ம எப்படி ஒரு காசு சம்பாரிக்கிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உங்க அப்பா எங்க வேலை போய் செய்றாருன்னு உனக்கு தெரியுமா? அ எங்க வேணாலும் வேலை செய்யலாம். தினக்கூலியா கூட இருக்கலாம். ஒரு நாள் உங்க அப்பா ஒரு நாள் வேலைக்கு போறத நிறுத்தினாருன்னா, உன்னால சோறு திங்க முடியுமா சொல்லு? உங்க அம்மா ஒரு நாள் மார்க்கெட்டுக்குள்ளார போலான்னா, உனக்கு வ வ வ சோறு போட முடியுமா சொல்லு? ம். ஸோ, இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இவ்ளோ பிரச்சனை இருக்கிறப்போ உனக்கு பைக் தான் முக்கியமா? கட். ஆமாங்க. ஆக்சுவலி நான் இவ்ளோ நேரம் பேசினது எல்லாமே வந்து சில பேத்துக்கு எரிச்சலா இருக்கலாம், கடுப்பா இருக்கலாம். ஈவன் நான் மன்னிச்சுக்கங்க. நான் அசிங்கமா கூட பேசியிருக்க மாரி இருக்கலாம். நான் யாரையும் புண்படுத்தணும்னு நான் சொல்லல. பட் சில பேத்துக்கு தேவையில்லாம புண்படும். ஏன்னா, அவன் அந்த தப்ப பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு புண்பட்டாலும் நான் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஈவன் இது எல்லாமே வந்து எங்க வருது? நலம் கருதி அப்படிங்கிற சுத்தி தான் வருது. அதாவது இப்போ ரோட்ல போறவன் வந்து ஏன்டா இப்படி சாவுறீங்க போய் அப்படி இப்போ ஒரு ஒரு நடுத்தர வயசுக்காரர் சொல்லுவார். ஏன்னா அவரும் வயசுல சில சேட்டைகள்லாம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. பாவம் ஒரு எக்கு தப்பா தப்பிச்சு இப்போ உயிரோட இருக்கிறனால அவரு மனசு கடந்து அடிச்சுக்கும். ஏன்டா இப்படி போய் சாவுறீங்க? ஏன்டா? மெதுவா தானே போங்கடா டேய்!
தயவுசெய்து சொன்னா கேளுங்கடா அப்படின்னு கெஞ்சுவாரு. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அவங்க எத்தனையோ பேரை பார்த்துருந்துருக்கலாம், இல்லை வீட்டிலேயே கூட எதுவும் ஆயிருந்திருக்கலாம். இப்போ சில பேர் வந்து கெட்டவா திட்டினா அவங்களும் வந்து உடனே கெட்டவங்கன்னு கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, பைக்காரங்க வந்து இப்போ எப்படி வேணாலும் போகலாம். நான் பைக்காரங்களை தப்பு சொல்லல. பைக்காரங்க எப்படி வேணாலும் போயிருந்துருக்கலாம், ஒரு கார் மேலே போய் இடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை வந்து கடைசியாக யார் தலையில் வந்து விடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்காரன் மேலே. ஏன்னா கார் வந்து 4 லட்சம், பைக் வந்து 2 லட்சம். ஓகேங்களா? அதாவது மேலே இது கீழே. கீழே இருக்கவன்லாம் பாவம், மேலே இருக்கவன்லாம் வந்து அநியாயம், கெட்டவன், மோசம், எல்லாம் எக்கச்சக்கமாக இடிசி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது ஏன்டா டேய்? இப்போ அனிமல் படத்தில் வந்து ஒரு சீனில் வந்து அவங்க அக்கா வந்து அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் AK-47 எடுத்துக்கிட்டு ஸ்கூலில் போவார். அதை எல்லாருமே குறையா சொல்கிறீங்களே, அவர் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி கேட்டார், அவர் எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்க, அதை யாரும் சொன்னீங்களா? குறை கண்டுபிடிக்கிறது தான் விஷயங்கிறத தவிர அது ஏன் இப்படி நடக்குதுன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. கேட்டால் பணக்காரன் வந்து மொத்தத்தில் மோசமானவன், பொறுக்கி கெட்டவன். ஒரு பெப்ட் ஸ்கூட்டியில் வந்துட்டா, ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்துட்டா அவர் வந்து ரொம்ப நல்லவர். ஈக்குவாலிட்டிங்கிறதோ இல்லை நல்ல மனுஷங்கிறதோ கீழ் மட்டத்துலையும் இல்லை, மேல் மட்டத்துலையும் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடிஷ்னலாக நம்ம தமிழ்நாட்டில் சில விஷயம் மாறினா தானே இதுவே பார்க்கப்படும். முக்கியமாக ஸ்கூலில் மாற்ற வேண்டியதையே மாற்றலைன்னா அப்புறம் எப்படிங்க இதெல்லாம் பார்ப்போம்? ஏன்னா நம்ம மனப்பான்மையே வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அதான் சொல்கிறேன். நான் ஆசைப்படுங்க வேணான்னு சொல்ல, பைக் வாங்குங்க நான் வேணான்னு சொல்ல. நான் மட்டும் களி ஊற்றிட்டு இருந்தேன்ல, அவங்க எல்லாத்துக்கும் தான்ப்பா சொல்கிறேன், மரியாதையாக சொல்கிறேன். இது வரலும் நான் தப்பாக பேசுனேன்னா மன்னிச்சுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஒரு 25 வயசாகட்டும். ஆக்சுவலி ஒரு படம் பார்க்குறதா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சில படம்லாம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் அதில் அடல்ட் கண்டென்ட்டே இல்லை. என்ன ஒரு 2 கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, 2 கெட்ட வார்த்தை. நான் சொல்லட்டுமா, கெட்ட வார்த்தை பேசாமல் இந்த ஒரு நாளை கடக்க முடியாது. இப்போ என்னடா அப்படின்னு சொல்லி அது இது பண்ணால் அது சின்ன குழந்தை கூட தெரியுது. சரி, இப்போ ஒரு வெட்டு குத்தான ஒரு படம் கொஞ்சம் அதாவது ஒரு 5 ஃபைட் சீன் வச்சுருந்தா அது UA கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு 8 ஃபைட் சீன் வந்துருச்சு, அதனால அப்படி இருக்க படம் அது கூட ஓகே, பார்க்கலாம், ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். இந்த இப்போ ராயன் படம்லாம் ரிலீஸ் ஆனிச்சு, ஏன்டா கொடுத்தீங்கன்னு தான் எனக்கே தோணுது. ஃபேமிலியோட பார்க்கலாம். அது ஆக்சுவலி அதில் ஒன்றும் கண்ணை இப்படி பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்மலாம் எதை அடல்ட் சர்டிஃபிகேட்லேயே எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்காம எதெல்லாம் தேடி தேடி பார்க்குறோங்கிற அது வேறு, அதை தடையே செய்யணும், அது ஓகே. ஸோ அதனால படத்துக்கு கூட அந்த 18+ங்கிறது 15+ஆக கூட மாறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில படத்துக்கு மட்டும். ஆனால் இந்த பைக்குங்கிறது இருக்குல்ல, என்னை கேட்டால் நான் என்ன சொல்ல தெரியுமா, லைசன்ஸ்னு ஒரு மனுஷனுக்கு வந்து கொடுத்தா அவன் அந்த வெஹிக்கலில் வந்து அவன் கையை வைக்கணும்னா அதுக்கு வந்து அவனுக்கு குறைஞ்சதாவது 22 வயசுக்கு மேலே தான் அவன் வந்து வண்டியே எடுக்கணும். அந்த 22 வயசுக்கு முன்னாடி அவன் எந்த வண்டி எடுத்தாலும் கையை வெட்டணும்னா கையை வெட்டணும், துண்டா போடணும் அப்படிலாம் நான் சொல்ல, கண்டிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து ஸ்கூட்டிலையோ பைக்லையோ போனால் திட்டுறாங்கல்ல, பேரண்ட்ஸ் திட்டுறாங்க, போலீஸ் பிடிக்கிறாங்கல்ல, அதை தான் 20 வயசு பையன் பண்ணாலும் 21 வயசு பையன் பண்ணாலும் பிடிக்கணும்னு சொல்கிறேன். 22வது வயசில் உனக்கு லைசன்ஸ் கிடைக்கட்டும், நீ 22வது வயசில் ஓட்டு. அப்போ நீ இன்னும் மெச்சூரிட்டியாக இருப்ப. 18 வயசுலேருந்து 21 வயசுலாம் காலேஜ் போகிற வயசு. இன்னுமே கூட அந்த 18 வயசு மாறிட்டுனா சில ஹார்மோன் மாறும், சில இது மாறும், அவ்வளோதான். இன்னும் அப்பயும் நீ சில அந்த பச்சைத்தன்மை இருக்கும், அந்த குழந்தைத்தன்மை இருக்கும். நீ நல்லா நம்ம வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா மெச்சூரிட்டி ஆகி வர நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்மளோட வளர்ச்சியே வந்து 25 வயசில் முடிஞ்சிடும். அதாவது பொதுவாக ஜென்ஸுக்கு. அதனால 25 வயசு வருது. அதனால அந்த 25 வயசு வரலும் வெயிட் பண்ண கூட வேணாம், 22 வயசு ஓகே. நான் என்ன சொல்கிறேன், சட்டங்கள் ஆல்ரெடி போடப்பட்டது தான், ஆல்ரெடி ஒருத்தர் எழுதி வைக்கப்பட்டது தான். அதனால் நம்ம வாழ்க்கையில் எழுதின விதியை மாற்ற முடியாது எப்படியோ, அதே மாதிரி தான் சில சட்டங்களையும் நம்மளால் மாற்ற முடியாது.
ஆனா நம்மளா மாறலாம்ல. ம். நம்மளோட விதிய யாராலயும் மாத்த முடியுமா? ஆனா நம்மளோட விதி என்னன்னு சில பேத்துக்கு நமக்கே தெரியும்ல. பொதுவா. கொஞ்சமாவது ஒரு ஜென்ரலா. அத வச்சு அதாவது எக்கு தப்பா போயி நம்ம விதிய முடிக்கிறதுக்கு பதிலா, அந்த விதிய எப்படி நம்ம கரெக்ட்டா கொண்டு போலாங்கிறத பொறுத்து இருக்கு. அதான் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அதாவது விதிய மதியால வெல்லாங்கிறது கூட, அந்த விதியில இருக்கணும்டா அந்த மதி அப்படின்னு சொல்லுவாரு. அதான் உண்ம. ஸோ, நான் என்ன சொல்றேன்னா, கண்ட்ரோல்னஸ். கொஞ்சம் மனச கண்ட்ரோல் பண்ணுங்க. பைக் வேணுமா? ஆசையா இருக்கா? ஓட்டுங்க. அப்பப்ப ஒரு கிரவுண்ட்ல எடுத்துட்டு போய் ஓட்டுங்க. அப்பாகிட்ட பர்மிஷன் கேளுங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் மதிப்புக்குரிய தந்தை, அந்நியர்களே எல்லாத்துக்கும் நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லிக்கிறேன். செல்லம் குடுங்க. குடுக்க வேண்டியதுக்கு குடுங்க. இப்போ உங்க பையன் வந்து மிரட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, "எனக்கு வந்து இந்த மாரி பைக் வாங்கி குடுங்க. இல்லாட்டி நான் தற்கொலையே பண்ணிக்குவேன்" அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் அந்த அளவுக்கு வளர்க்குறீங்க? இன்னும் அதான் நான் என்ன சொல்றேன்னா, கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிக்கணும். ஃப்ரெண்டா ஒரு தோழனா பயங்கர க்ளோஸா இருக்க வேண்டிய நேரத்துல அப்படி இருக்கணும். இந்த மாரி ஒரு அப்பன், அம்மாலாம் கிடைக்கிற வரம் தெரியுமா? அந்த மாரி இருங்க. ஆனா, உங்க பையன் தப்பான வழி போறாங்கன்னா, திடீர்னு கொடூரமா கூட மாறும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது அடிச்சு தான் திருத்தணும். மிரட்டி தான் திருத்தணும் இல்ல. சில பேர்லாம் வந்து 7 வயசு பையன் வந்து ஒரு ரிமோட் கார் கேட்டான். ஆனா, அவன் வந்து ஹோம் ஒர்க் படிக்கல. அதுக்கு முன்னாடி ரிமோட் கார் கேட்டுருக்கான். அதனால அவன வந்து பாத்ரூம்குள்ளார 3 மணி நேரம் அடைச்சு, லைட் ஆஃப் பண்ணி விடிய விடிய அந்த பாத்ரூம்குள்ளார அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அவன் கதறி இருக்கான் அந்த பையன், சின்ன பையன். என்ன கொடுமை இதெல்லாம்? இப்படி பண்ணா மட்டும் தான் ஒரு குழந்தை வந்து நல்ல வழியில போகுமா? அப்படிலாம் இல்லங்க. எவ்வளவோ வகைகள் இருக்கு. ஸோ அதான் சொல்றேன். ஆக்சுவலி இப்ப நான் பேசிட்டு இருக்க கன்டென்ட்க்கு பார்ட் 2 போடணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லல. அப்படியே பொதுவாவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதான். ஸோ எதுவா இருந்தாலுமே அதான் அப்பா, அம்மா வந்து இப்ப நானே ஏதாவது சில தப்புகள் நான் பண்ணும்போது, என்னோட அம்மா, அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, "ஐயா உனக்குன்னு ஒரு வயசு வரும். உனக்குன்னு ஒரு நேரம் வரும். உனக்குன்னு எல்லாமே விவரம் தெரிஞ்சு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அம்மா, அப்பா வந்து நாங்க எதுவும் இது பண்ண மாட்டோம். உனக்கே எல்லாம் தெரியும். அது வரலும் அம்மா, அப்பா சொல்றத கேளு. உனக்குன்னு ஒரு வயசு வரும். அது வரலும் அம்மா, அப்பா சொல்றத கேளு. நாங்க சொல்றது நல்லது தான். இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு வந்து 2 பேர் மட்டும் தான் நம்ம நல்லா இருக்கக்கூடாது. துரோகம் நினைக்க மாட்டாங்க. அப்படின்னு நினைக்காத ஒரே ஆளுங்க வந்து அம்மா, அப்பா மட்டும் தான். இடையில நண்பர்கள் வருவாங்க. ஆனா சில பேர் வந்து அந்த நண்பர்களுக்காக அம்மா, அப்பாவையே விட்டுர்றாங்க. என்னைய கேட்டா அவன் உயிர் தோழனா இருந்தா கூட அம்மா, அப்பாவுக்கு முன்னாடி அவன் வந்து தோழன். உனக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு தான் முக்கியம்னா, அந்த ஃப்ரெண்ட் எப்புட்றா உன்ன என்கரேஜ் பண்றான்? உன் அம்மா, அப்பா கூட விட்டுட்டு என் கூட வான்னு சொல்றான்னா, சரி இப்போ ஒரு கட்டத்தில வந்து உங்க அம்மா, அப்பா சொல்றாங்க அவன் கூட சேராதன்ட்டு. ஆனா நீ போய் சேர்ற. ஏன் சேரக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்கன்னு நீ யோசிச்சிருக்கியா? ம். ஏன் சேரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. அதுக்கப்புறம் சேரலாமா? வேணாமான்னு பாருங்க. அதுக்காக நண்பன விடுங்கன்னு நான் சொல்லல. நண்பன் இன்கேஸ் நம்மளோட உயிர் தோழன், நம்மளோட நண்பன், உயிரே குடுக்குற ஒருத்தன் வந்து நமக்காக ஒருத்தன் இருக்கான்னா, ஆனா அவன் கெட்ட வழியில இருக்கான்னா, அவன அப்படியே நீ விட்டன்னா நீ மனுஷன் இல்ல. மாத்து. நீ எப்படி இருக்க? நீ எவ்வளோ நல்லா இருக்க? நீ எவ்வளோ நீ எப்படி ஒரு பையன் இருக்கணுமோ அந்த மாரி இருக்க. ஒரு நண்பன் இன்னொரு நண்பன ஈஸியா மாத்தலாம். அப்புறம் எதுக்கு சொல்றாங்க? அவன் நண்பன பத்தி கேட்டு பாரு, அவனோட வண்டவாளம் தெரியும்ன்ட்டு. அதான். நீ மாத்து. உன் நண்பன நீ அப்படியே விட்டு போறதுக்கு நீ அவன மாத்தலாம். மாத்தி அவன போல ஒரு மனுஷனா யாரும் இருக்க மாட்டாங்கங்கிற மாரி மாத்தலாம். ஸோ, நமக்கு அம்மா, அப்பாவும் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம். அம்மா, அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்காக அம்மா, அப்பாவுக்காக ஃப்ரெண்ட்ஸ கூட விடலாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக அம்மா, அப்பாவ விடாதீங்க. எதுவுமே நிரந்தரம் இல்ல அம்மா, அப்பாவ தாண்டி. ஓகேங்களா? நம்ம பொறந்ததுல அதுக்கு முன்னாடி கூட அவங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நம்ம பொறந்ததுலருந்து கடைசியா அவங்க சாக போற வரலும் நமக்காகவே வாழ்ற ஒரே ஜீவன் வந்து நம் 2டே ஜீவன் வந்து அம்மா, அப்பா. ஓகேங்களா? சரிங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. என்னோட வீடியோ கேட்டதுக்கு. நான் உங்கள் தேவசரண். நான் உங்கள் தேவசரண். சரண் யோகா. ரொம்ப நன்றிங்க. தேங்க் யூ.